எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே ஒமானில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டே ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க. 4 days, 2 days நேஷ்னல் டே ஹாலிடேஸும் அப்படி வீக்கெண்டோடு சேர்த்து விட்டனால டோட்டலாக 4 days கிடச்சிதுங்க. சரி எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் எல்லோரும் ஒவ்வொரு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணோம். சரி இது வரைக்கும் போகாத இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பேசி முடிவு பண்ண இடம் தான் பார்த்தீங்கன்னா சவாதி பீச் தான் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறது. சரி அங்கே போய் நைட் கேம்பிங் பண்ணலாம். இப்போ நவம்பர் டிசம்பரில் ரொம்ப ஆப்டான மந்த்துங்க நைட் கேம்பிங்க்கு. சரி அங்கேயே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு கால் எழுந்து சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோங்க. சரின்னு அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சரி கால் எழுந்து சாப்பிட்றதுக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு தாங்க செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் 3 ஃபேமிலி சேர்ந்து போனாலும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் செஞ்சேங்க. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு அவுட்கமும் ரொம்ப நல்லா வந்துச்சு. என்ன சின்ன வெங்காயம் அரிஞ்சு செய்கிறது கொஞ்சம் டைம் இல்லைங்க. அதனால் தக்காளி தொக்குக்கு பெரிய வெங்காயமே போட்டு செஞ்சாச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் டூப்பர் காம்பினேஷனுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக்கிங் போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த கட்டைப்பை பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்து வந்த இந்த பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பொருள் டம்ப் பண்ணுறதுக்கு, கேரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சௌரியமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேக்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்புறம் போய் போகும்போது பார்த்திங்கன்னா அல்பந்தர் லூலூவில் பார்த்தீங்கன்னா போய் ஸ்டாப் பண்ணி இந்த பால், கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போய் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மட்டும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்தோம். கூலர் பாக்ஸில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி போகிற டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் அதெல்லாம் வாங்கிட்டு அல்பந்தர் லூலூன்னு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட் பக்கம் தானுங்க. ஃப்ளைட் வந்து அப்படியே கீழே இறங்குறது வந்து ரொம்ப நல்லா அழகாக தெரிஞ்சு நல்ல வியூவாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து கிளம்பி அப்படியே பீச்சுக்கு வந்தாச்சுங்க. பீச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் இல்லைங்களா, அப்படியே எல்லாத்துக்குமே ஹாலிடேஸுங்கிறனால பீச் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. போய் இடத்த பார்த்து ஃபஸ்ட்டு டென்ட்டு போட்டுருவோம் வெளிச்சமாக இருக்கும்போதேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகாக நாங்கள் போகும்போது சன் செட் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு வியூ பார்க்குறக்கே. ஒரு பக்கம் பேராக்ளைடிங் நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் ஹார்ஸ் ரைட் போச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஸியாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரி நாங்களும் ஒரு இடத்த சூஸ் பண்ணி டென்ட் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன் வாங்கிட்டு போயிருந்தேன். சரி போய் அங்கே நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்க. சரின்னு நல்லா இது மாதிரி வெளியே போய் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டே சமைச்சு எந்நேரம் கிச்சன்லேயே சமைக்கிறதுக்கும் வெளியே சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சுங்க. நல்லா பேசிகிட்டே ஜாலியாக பேசிகிட்டே சமைச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் போனே டீ போட்டோம். ஒரு இதில் வந்து கார்ன் வேக வச்சு வந்தோங்க. அப்புறம் கார்னில் வந்த பிறகு அப்படியே அந்த சன்செட்டை பார்த்துட்டே கார்னும் டீ எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி கொண்டு வந்திருந்தா அப்படிங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்பிக்யூ போட்டுக்கலாம், ஒரு பக்கம் நைட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம், குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டு தான் இட்லி பேட்ரு கொண்டு வந்திருந்தா அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு அதான் எல்லாம் ஊற்றி வச்சுருந்தோம். வீட்லேயே இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு போனால் ஆறிடும், நல்லா சூடாக அங்கேயே கேஸ் இருக்குது தானே, நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கேஸை, அங்கேயே சூடாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படி தான் பிளான் பண்ணி இட்லியை ஊற்றி சூப்பராக வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இட்லி வேறக்குள்ளே இந்த பக்கம் பார்பிக்யூ போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்பிக்யூ பார்த்திங்கன்னா சிக்கனும் ப்ரானும் மட்டும்தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பன்னீர் மட்டும் கொஞ்சம் கேஸ்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. ஏன்னா பார்பிக்யூ வேறக்குள்ள டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்குலாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து நாங்கள் கேஸ்லேயே ஃப்ரை பண்ணிட்டேங்க. கடைசி ஈடு பார்பிக்யூ வெந்துட்டு இருந்துச்சுங்க. சரி வேகட்டும் அப்படிங்கிறக்குள்ள குழந்தைகளை சாப்பிட்டு மறுபடியும் போய் மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மணலில் விளையாடுறது தான் அவங்க வேலையாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த சாண்ட் டாய்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ பில்டிங் கட்டுறேன்னு ஏதோ வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஏதோ இங்கே இருக்க மணல் கொண்டு போய் அங்கே போட்டு அங்கே பில்டிங் கட்டுறோன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் விளையாண்ட மெமரிஸ் தான் பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஈடு வந்து இட்லி பார்த்தீங்கன்னா இங்கே தணல் மிச்சம் இருக்குது, இதுலேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதிலே வச்சு வேக வச்சாச்சுங்க. இட்லி, கொஞ்சம் பன்னீர் ஃப்ரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் ஃப்ரை பண்ணியிருந்தோம். அது அப்புறம் ஃப்ரெண்டு சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்து வந்திருந்தாங்க. தக்காளி தொக்கு எல்லாத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய ஆட்ட கச்சேரி பண்ணிகிட்டே சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நிறைய டென்ட் இருந்துச்சு பக்கத்துலேயே. நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. அப்புறம் நிறைய பேர் உட்காந்து அப்படியே டிவியெல்லாம் போட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுட்பால் மேட்ச் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் தூங்கியாச்சுங்க. காலில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக சன்ரைஸ் பார்க்குறதுக்குனே கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சாச்சு. படுத்ததே நைட் 12 மணிக்கு மேலே தான். அதுக்கப்புறம் நிறைய அட்டக்கச்சேரியெல்லாம் பண்ணிவிட்டு லேட்டாக தான் தூங்கினோம். அப்புறம் காலில் எழுந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்குனே நேரத்தில் எழுந்திரிச்சாச்சுங்க. சன்ரைஸ் பார்க்குறனே நேரத்தில் எழுந்திரிச்சோங்க. சூப்பராக சன்ரைஸ் பார்த்தாச்சு. என் பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா தூரமாக ஒரு வெள்ளை பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் உண்டுங்க. பேராகிளைடிங், ஹார்ஸ் ரைடு, போட்டிங்கு, இந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸ் பீப்புள்ஸ்க்கும் என்கேஜ் பண்ணுறவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் உண்டுங்க. பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் இந்த க்ரௌட் வந்து காலையில் இல்லைங்க, அப்படியே லேட் நைட் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. காலைல லஞ்ச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஜாலியாக இந்த குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பால் காய்ச்சி கொடுத்துட்டு நாங்களாம் காஃபி போட்டு குடிச்சிட்டுங்க அப்படியே ஒரு வாக் போயிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிதிஷ் அப்பா, ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரெடிமேட் சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுதான் எல்லாம் சுட்டு வச்சுருந்தாங்க. ரெடிமேட் சப்பாத்தியும் தக்காளி தொக்கு வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இங்கேயே முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தைய சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு குழந்தையில தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுங்க. நல்ல வெயில் தான் காலைல, ஆனால் ரொம்ப சுருக்குன்னு இல்லைங்க, அப்படியே ஒரு அளவுக்கு நார்மலாக இருந்துச்சுங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஓமானில். நைட்டுமே குளிர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குளிருன்னு சொல்ல முடியாதுங்க, நம்ம பியர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு குளிர் இல்லைங்க. நல்லா இருந்துச்சு கிளைமேட். நைட் தூங்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் கேம்பிங் பிளான் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த மந்த்லாம் பிளான் பண்ணுங்கள், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் பார்த்து தெரியுது பார்த்தீங்களா, நேராக அந்த ஐலாண்ட் போய் சுற்றிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்கே நின்று வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு தண்ணியில் விளையாண்டுட்டு அப்புறம் நம்ம இறக்கிட்டு போட் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு தண்ணியில் விளையாண்டுட்டு மாதிரி ஒரு 1/2 hour கழிச்சு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருந்துச்சுங்க போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வந்து இறங்கிட்டு பார்த்துக்கோங்க. அங்கே போய் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சரி போட் வர வரைக்கும் தண்ணியில் விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் விளையாட விட்டாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு, கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படி இருந்தாக்கா பார்த்துக்கோங்க, அங்கே வந்து தனியாக வந்து ஓட்டிகிட்டு வந்தா அப்படி அப்புறம் சூப்பராக செயில் பண்ணுற அப்படியேன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே பல வித்தைகள் காமிச்சா அப்படிங்க அந்த அக்கா. பார்த்து நாங்களே ஷாக் ஆகிட்டோம். நீங்களும் பாருங்கள், அப்படியே தலைகளே இருந்துச்சு நின்று அப்படி பார்த்துட்டு அக்கா எங்கேயும் விழுந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அக்கா என்ன நினச்சிட்டு பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க. அந்த அக்கா பாட்டு அசால்ட்டாக பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த கடலில் பாருங்கள் கடல் அட்டைங்களாமா இது வந்து மெடிசன் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அங்கே சொன்னாங்க. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் அங்கே என் கூட வந்த ஒரு அண்ணா தான் சொன்னாங்க, ரொம்ப மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இது கடல் அட்டை, இதெல்லாம் பார்த்து உயிரோடு இருக்குது அப்படிங்க. சரி நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி மாதிரி வந்தாச்சுங்க. நம்ம எங்கே கிளம்புனோமோ அந்த பிளேஸ்க்கே வந்துட்டோங்க.
போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தேங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் பார்த்தீங்கன்னா நக்கல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியே பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா நக்கல் ரீச் ஆகிட்டோம். நக்கல் பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஆனால் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சுங்க. பார்க்கிங் சுத்தமாக ஸ்பேஸே இல்லை, அதனால் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் கிடையாது. நடுவில் கொஞ்சம் இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி வெது வெதுன்னு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. 2 பக்கம் வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. இங்கே டாங்கி ரைடும் கூட இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடுற சூப்பரான பிளேஸுங்க. ஆழம் இல்லை தண்ணி, அதனால் சேஃபும் கூட நல்லா விளையாட வைக்கலாங்க. அப்புறம் விளையாண்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், டேட்ஸு, கொத்தமல்லி, சிகப்பு கீரை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது வெறும் முருங்கைக்காய், டேட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, சிகப்பு கீரைலாம் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டுங்க. அப்புறம் குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கா ரோசஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க. அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க தண்ணி. உள்ளே அப்படியே மீன் போகிறதெல்லாம் அழகாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாம் தண்ணியில் சூப்பராக விளையாண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. எங்கள் வீடியோ இந்த அளவுக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முடிந்தது, ஆனால் பயணம் தொடரும். நன்றி.